வணக்கம். ஏபிஜே அருள். அன்பர்களே, விரிந்து வெளிப்பட்டுள்ள தத்துவங்களில் இறைவனை நினைந்து பல ஆசார சடங்குகள் மூலம் நன்றி செலுத்தி வணங்குகிறார்கள் நமது ஆண்மை நேய சகோதரர்கள், சமய அன்பர்கள். அதாவது மொட்டை போடுதல், காது குத்துதல், அங்க பிரதட்சணம், தேர் இழுத்தல், அலகு குத்துதல், பொங்கல் வைத்தல், முளைப்பாரி எடுத்தல், இவை போக பல வாகனங்களில் சாமி வலம் வருதல், உபதேசம் கேட்டல், பாடி ஆட அரங்கம், சாமிகளுக்கு கல்யாண வைபவ அரங்கம், அடுத்து லட்டு, பஞ்சாமிர்தம் முதலிய பிரசாத கடைகள், கோயில் படங்கள் விற்பனை கடைகள், அன்னதான கூடம், இன்னும் பல ஆசார சடங்குகள் மூலம் இறைவனுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் மற்றும் மேற்படி வகையில் அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு மகிழ்கிறார்கள். ஆக மேற்படி எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக உரிய இடங்கள் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு உள்ளது சமய தலங்களில். அப்படித்தானே நிற்க மேற்படி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள், கூடங்களால், வாகன சப்பரங்கள் இவை வைக்கின்ற இடங்களால் அவர்களின் கோவில் தல பெருவழி கெட்டுவிட்டது என இங்கு வந்து வழக்கிட்ட சமய பற்றுள்ளவர்கள் அங்கு வழக்கிடவில்லை. நீங்கள் கேட்கலாம், அங்கு அவர்களுக்கு ஆசாரங்கள் உள்ளது, அவை செய்யவே அவைகளுக்கான கட்டிடங்கள், கூடங்கள் சமயத்தலங்களில் கட்டப்பட்டன. ஆனால் வள்ளலார் இடத்தில் எந்த ஒரு ஆசார சடங்குகளும் கிடையாது, கூடாது என்கிறீர்கள். அப்படிதானே? முதலில் மிகவும் நன்றி. காரணம், வள்ளலாரிடத்தில் எந்த ஒரு ஆசாரங்களும் கிடையாது, கூடாது என்பதை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. ஆனால் அன்பர்களே, வள்ளலார் தனது மார்க்கத்திற்கு ஒரே ஒரு ஆசாரத்தை மட்டும் குறிப்பிடுகிறார்கள். பக்கம் 486 கட்டுப்பாட்டு ஆசார வகைகளை விட்டு ஒழித்து சத்திய ஞான ஆசாரத்தை வழங்கி என்கிறார் வள்ளலார். ஆம், சாதி சமய கட்டுப்பாட்டு ஆசாரங்களை விட்டு ஒழித்து உண்மை அறிவை கொண்டு இறைவனை நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம். ஆக உண்மை அறிவு ஆசாரத்திற்கு தேவையானதை குறித்து வள்ளலார் கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார்கள். நல்ல விசாரம், கருணை விருத்தி, உயிர் இரக்கம், சுத்த மெய்ஞான யோகா, நன்முயற்சி பயிற்சி, விண்ணப்பம் செய்தல், அகவல் பாராயணம், உயிர்களுக்கு உபகரித்தல் முதலியவைகளை சத்திய அறிவு சார்ந்து செய்து இறைவனை தொழுதல் வேண்டும் என்கிறார் வள்ளலார். இதுவே நமது சத்திய ஞானாசாரம் ஆகும். இதன் அடிப்படையில்தான் வள்ளலாறு கட்டளைப்படி சர்வதேச மைய திட்டங்கள் வகுக்கப்பட்டு நமது ஆசாரமாகிய சத்திய ஞானாசாரத்தை வழங்க முன்வந்துள்ளது இந்து சமய அறநிலைத்துறையும் வடலூர் தெய்வ நிலையமும். அன்பர்களே, அங்கு லட்டு கடை என்றால் நமக்கு புத்தக கடை, அங்கு மொட்டை போடும் இடம் நமக்கு விசாரக்கூடம், அங்கே சாமி திருக்கல்யாண அரங்கம், இங்கே சுத்த மெய்ஞான யோக கூடம், அங்கே பிரசாத நிலையம், இங்கே உயிர் இரக்கம் முதியோர் இல்லம், அங்கே நாட்டிய அரங்கம், இங்கே கருணை விருத்தி சாலை, அங்கே அங்க பிரதட்சணம் என்றால் இங்கே உபகாரச் சாலை, மருத்துவமனை. சரிதானே? அங்கே அவர்கள் நம்பிக்கைப்படி ஆசார சாலைகள், இங்கு நமது கருத்துப்படி அறிவு சாலைகள். ஆகா, உண்மை இப்படி இருக்க நமது சுத்த சன்மார்க்க நெறி அடிப்படையில் அமைய உள்ள அரசின் திட்டங்களை இவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள்? அவர்கள் கோயில் தலங்களில், அவர்களின் பெருவழியில் கட்டடங்கள், கூடங்கள், அரங்கங்கள், மண்டபங்கள் எல்லாம் வைத்துள்ளார்களே, வடலூருக்கு மட்டும் எதுவும் கூடாது என்கிறார்களே. அதுவும் இவர்களின் சாதி அமைப்பு முறையை, இவர்களின் சமய மத மார்க்கங்களை பொய் என்று வள்ளலார் சொன்னாலும் கூட வள்ளலார் மேல் எதுக்கு இவர்களுக்கு இவ்வளவு கரிசனை என்கிறீர்களா? இதோ வள்ளலார் சொல்கிறார், என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம்.
அதனால் நீங்கள் அறிவு உள்ளவர்கள். அவர்களின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடியுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் எல்லோரும் கடவுள் அம்சமே.